தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து மீட்கப்பட்ட 307 ரயில் பயணிகள் எழும்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம். எங்களை நல்லபடியா மீட்டுக்குழு வந்து எங்களை மீட்டி நல்ல பஸ்ல ஏற்றி கையை பிடிச்சி கூப்பிட்டு கொண்டு எங்களை நல்ல பாதுகாப்பா கொண்டு இறக்கிட்டாங்க. சாப்பாடு ஹெலிகாப்டர்ல போட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சேஃப்டிங்கா விட்டாங்கல்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களோட கையெடுத்து கும்பிடணும். புதுக்குடி மேலூர்னீஸ்வரி பக்கத்துல கோயில், பத்திரகாளியம்மன் கோயில், அந்த கோயில்ல தான் எங்களுக்கு முதல் அன்னைக்கு ஃபுல்லாவே சமையல் ஃபுட்டு வீட்டு எல்லாமே, குழந்தைகளுக்கு பால் காப்பி எல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. கடைசியில் 2வது நாள் தான் வந்து ஹெலிகாப்டர் வந்தது. அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் இவங்க கொடுத்தாங்க. அப்புறம் வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் ஊர் மக்கள் வந்தாங்க. பேரிடப்பு மீட்பு குழு வந்து எங்களை வந்து பத்திரமா கொண்டு எல்லாரையும் கொண்டு வெளியே விட்டாங்க. கிராம மக்கள் வந்து ரொம்ப உதவி பண்ணாங்க. அங்கிருந்து நைட்டு 1 மணிக்கு ட்ரெயின் ஸ்டாப் ஆகி எல்லாரும் வந்து வெளியில ஏறுங்க, இந்த மாதிரி மழை ரொம்ப வெள்ளம் வந்துடுச்சு ஸ்ரீ வைகுண்டபுரம் அந்த இடத்துல சார். அங்க ஊர் மக்கள் வந்து ரொம்ப சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமேட்டுக்கு ரயில்வேல இருந்து வந்தாங்க. அப்புறம் நிர்வாகிகள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இருக்கிற அரிசி வச்சு புளியோதரை பொங்கல்னு போட்டு 2 நாளும் எங்களுக்கு அவங்க தான் பண்ணாங்க. எங்க குழந்தைக்கு சுடு தண்ணிலாம் வீட்டுல எல்லாம் வச்சு அவங்க தான் கொடுத்தாங்க. பால், பெரியவங்களுக்கு கடுங்காப்பி எல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து மீட்கப்பட்ட 307 ரயில் பயணிகள் பேசிய காட்சிகளை பார்த்தோம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். கடுமையான மழை வெள்ள பாதிப்பு காரணமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயிலில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் கடந்த 3 நாட்களாக தொடர் பல இன்னல்களுக்கு ஆளாகி நேற்று பிற்பகல் முதல் ஹெலிகாப்டர் மூலியமாக மட்டுமல்லாமல் பல்வேறு உபகரணங்கள் மற்றும் வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் என பலரும் அங்கு சிரமப்பட்டு இருந்த மக்களை மீட்டு அங்கிருந்து அவர்களுடைய செல்லக்கூடிய இடங்களுக்கு தனித்தனியாக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் மணியாச்சி ரயில் நிலைய சந்திப்பில் இருந்து சிறப்பு ரயில் மூலியமாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் வருவதற்கான தெற்கு ரயில்வே ஆனது தொடர்ந்து ஏற்பாடு செய்திருந்த நிலையில் நேற்று இரவு 11:15 மணி அளவில் புறப்பட்ட இந்த சிறப்பு ரயில் சற்று முன்னதாக எழும்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்ததில் இதில் 307 பயணிகள் பயணித்ததாகவும் இந்த பயணிகள் தங்கள் அனுபவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்னல்கள் என்னென்ன விதமான பாதிப்புகளை அவர்கள் சந்தித்தார்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் செய்தியாளர்கள் முன்னதாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தது மட்டுமல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு சென்று திரும்பும் போது மட்டுமல்லாமல் பல்வேறு காரணங்களுக்காக ரயில் பயணத்தை நாடி இருக்கும் போது எதிர்பாராத விதமாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி மழை வெள்ள பாதிப்பு அந்த 2 நாட்களும் ஸ்ரீவைகுண்ட ரயில் நிலையத்தில் தங்கள் இருந்த அனுபவமானது மிகவும் மரண பயத்தை ஏற்படுத்தியதாகவும் அதன் பிறகு அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது புதுக்கோட்டை மேலூர் பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய கிராம மக்கள் அவர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளையும் உணவுகளையும் குழந்தைகளுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் வழங்கி அவர்களை மிகவும் பாதுகாத்ததாக அந்த சென்னை எழும்பூர் ரயில் பயணத்தில் வந்த ரயில் பயணிகளின் ஒரு பதிலாகவே இருந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களில் இவர்கள் எந்த மாதிரியான ரயில் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பது விவரங்கள் எல்லாம் முழுமையாக அவர்கள் பகிர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அங்கு அவர்களுக்கு மருத்துவ உதவி, உணவு, வாட்டர் பாட்டில் இது போன்ற விஷயத்தை முதன்மை முக்கியமான உணவுப் பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டு தொடர்ந்து அந்த பயணிகளுக்கு செல்ல வேண்டிய இடங்களுக்கு உதவி மையம் மூலியமாக உதவி புரிந்து அனுப்பி வைக்கப்பட்டனர். விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.